அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்கி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டு 2023ஆம் ஆண்டு எப்படி என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டு 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த கிரக மாறுதல்களாலும் இந்த வருஷப்பிறப்பாலும் நிறைய வருட கிரகங்கள் இதில் மாற்றம் இருக்கின்றன. வரப்போகும் ஆண்டு நம்மளுடைய லட்சியத்திற்கு சிறப்பான ஆண்டாக இருக்குமா, நாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுமா, படிப்பு, தன்னுடைய தொழில், தன்னுடைய விருப்பமாகிய வீடோ வாகனமோ அல்லது வெளிநாடுகளில் செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களோ, எந்த வகையிலாவது உயர் பதவிகளோ அல்லது சமூகத்தில் ஒரு மதிப்போ, தன்னுடைய முதலீடு முயற்சிகள் எதிர்பார்ப்பு எல்லாமே நன்மையாக அமையுமா, தன் ஆரோக்கியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இதர விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் கிரக ஆய்வுகளை கொண்டு சுருதி யுக்தி அனுபவம் இறை அருளா இந்த வரப்போகும் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம். இதிலே இந்த ஆண்டில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ எப்போவுமே ஆங்கில புத்தாண்டு கன்னியா லக்னத்தில் தான் உதயமாகும். இரவு 12 மணி 1 நிமிடத்திற்கு பிறக்கும். அதே மாதிரி 1/1/2023 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இப்போ இது கன்னியா லக்னத்தில் உதயமாகிறது. லக்னத்துக்கு நேர் 7இல் குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு முக்கிய கிரகமாகிய சனீஸ்வரரும் மகரத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். அடுத்து வருஷ கிரகங்களாகிய ராகு எதுக்களில் கேது சுக்கிரனுடைய வீட்டிலும் ராகு மேசமாகிய செவ்வாயுடைய வீட்டிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இனி மாத கோட்களாகிய சூரியன் புதன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் மகர ராசியிலும், ராகு சந்திரன் மேச ராசியிலும், செவ்வாய் ரிஷப ராசியிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இவ்வாண்டினுடைய கிரகநிலை. அதாவது 1/1/2023 ஞாயிறு இரவு 12:01 கிரகநிலைகள் இப்போது நான் சொன்னது. இப்போது இந்த ஆண்டில் என்ன கிரகங்கள் மாற்றம் இருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொண்டே நாம் வருஷ பலன்களை பார்க்க வேண்டும். இப்போ நம்ம குறிப்பாக பார்க்கிற பொழுது சனிப்பெயர்ச்சி இதில் இடம்பெறுகின்றன. திருக்கணிதப்படி அவர் 17/1/2023 பெயர்ச்சி ஆகிறார். அதே சனி பகவான் வாக்கியப்படி பார்க்குற போது 29/3/2023 அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆக மகரத்திலிருந்து சனி பெயர்ச்சியாவது திருக்கணிதப்படி 17/1/23 29/3/2023 இடப்பெயர்ச்சி ஆகிறது. ஆக கும்பராசி செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன் ஒன்று தான். பலன் திருக்கணிதப்படி வாக்கியப்படி ஒன்று தான். சில காலகட்டங்களில் பலன்கள் மாறும். அடுத்ததாக இந்த வருஷத்தில் குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி 22/4/2023 அவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதில் திருக்கணித வாக்கியப்படி பெரிய வித்தியாசங்கள் அல்ல. திருக்கணிதப்படி 22/4 வாக்கியப்படி பார்க்குற போது 22/4 திருக்கணிதப்படி 24/4 அவர் பெயர்ச்சி ஆகிறார். ஆக 2 நாள் வித்தியாசம்தான். ஆக ஏப்ரலில் குரு பெயர்ச்சி உறுதியாகிறது. மற்றபடி ராகு கேதுகள் இந்த ஆண்டின் நிறைவிலே, அதாவது நவம்பர் அக்டோபர் மாதம் வாக்கியப்படியும் நவம்பர் மாதம் திருக்கணிதப்படியும் இடப்பெயர்ச்சியில் இருக்கின்றன. இந்த கிரகங்களை கருத்தில் கொண்டு வரப்போகிற 2023ஆம் ஆண்டு ஆண் பெண் இருபாலர்களுக்கும் எப்படி இருக்கும் என்கிற சிறப்பான பலன்களும் தக்க பரிகாரங்களும் இப்போது உங்களுக்கு நேயர்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள் மிடுக்கான நடை, மெல்லிய திரேகம், இருவித நிலையிலும் செயல்படும் அமைப்பு, பப்ளிசிட்டி, பலரையும் அரவணைக்கும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வசீகர அமைப்புகளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். ஆண்டின் தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள் மரகத நடராஜன். வசீகர எண்கள் 11, 22, 59. இந்த எண்கள் உங்களுடைய பெயரோ நிறுவனமோ ஆவணங்களோ எதிர்பார்ப்புகளோ அல்லது மொபைல் எண்களோ மற்றபடி தொழில் தொடர்புடையவைகளோ உங்களுடைய பயணங்களோ இந்த எண்களில் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு பயனுடைய ஆண்டாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் வயலட், மெஜந்தா, கிரே. இந்த வர்ணங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்லதொரு வளர்ச்சியை பெறலாம்.
அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, தெற்கு, வடமேற்கு. இந்த திசையில் உங்களுடைய பயண முயற்சிகள் யாவுமே பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆதாயங்களும் கிடைக்கும். அதிர்ஷ்ட சின்னங்கள் சங்கு, சக்கரம். இந்த சின்னங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எதையும் நீங்கள் சாதகமாக அடைய முடியும். இவ்வாண்டினுடைய முக்கிய அம்சங்களை நாம் இப்போது பார்ப்போம். ஆதாய பாவத்தில் கேந்திரத்தில் சுபர்கள் பாவர்கள் கலந்தே இங்கே அமைந்திருப்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடத்தக்கது. ஒன்றை விட்டால் கூட இன்னொன்றை எந்த வகையிலும் வெற்றி அடைய முயல்வீர்கள். உங்களுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. ஏனென்றால் நீங்கள் புதனுடைய ராசியில் பிறந்தவர்கள் அல்லவா, அந்த சமயோஜிதமும் தந்திரமும் எதையும் தக்க வைக்கக்கூடிய அந்த வாய்ச்சொல் வாக்கும் திறமையும் உங்களுடன் ஏற்கனவே இருக்கக்கூடியது. அதற்கு இது ஒரு நல்ல தருணமே. அதை நீங்கள் இப்போது பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆண்டின் துவக்கத்தில் குரு சாதகமாக இல்லை. பிறகு ஏப்ரலுக்கு பிறகு ஆதாயத்தில் குரு அமைந்து விடுகிறார். நல்ல இடங்களை பார்வையிடுகிறார். அது மிகப்பெரிய சிறப்பு. ஏற்கனவே உங்களுக்கு ஆதாயத்தில் ராகு இருப்பதும் மிகப்பெரிய நன்மைகளே. சனிப்பெயர்ச்சி இப்போது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது. அஷ்டமச்சனியில் இருந்து விடுதலையாக போகிறீங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் சனியினுடைய பலமும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். குறிப்பாக ஜனவரியிலிருந்தே சனியினுடைய பலமும் ஏப்ரலுக்கு பிறகு சனியினுடைய இன்னும் சிறப்பான பலமும் கூடுதலாக கிடைத்து நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை விட்டு போனவைகளை எடுத்து செய்து வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் நல்ல விதமாக அமையக்கூடும். அது மட்டும் இல்லை, பல மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களில் கூட ராசியாதிபதியும் மற்றும் அசுபர்கள் மறைவிடத்தில் இருப்பதும் நன்மையான ஒன்றே. அதனால் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று கூட சில காரியங்கள் கைகூட பெறுவீர்கள். இப்போது மிருகாசீரிஷம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி, புரோக்கரேஜ், காவல், மருத்துவம், அயல் தேச தொடர்பு இவற்றால் நன்மைகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, செவ்வாய் கேது தசாபுத்தியில் பலவிதமான சாதனைகளை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திருவாயில் பிறந்தவர்கள் அரசு சார்ந்த வழியில் தயவுகளும் சில லட்சியங்களை எப்படியாவது இவ்வாண்டி நிலைநாட்டிட பார்ப்பீர்கள். சனி சுக்கிர தசாபுத்திகள் எதிர்பாராத நன்மையை கொண்டு வரும். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பக்தி, பொருளாதாரம், பதவி, பாரின் தொடர்பு, பிள்ளைகள் விஷயத்தில் மன திருப்தி, சேத்ராடனம், பல தெய்வஸ்தலங்களை சென்று தரிசிப்பது, ஓமம், பூஜை, விருத்திக்கான வழிமுறைகள், குலதெய்வ வழிபாடுகள் யாவும் நல்ல விதமாக நடக்கும். சில நிகழ்வுகளும் சந்தோஷம் உண்டு. கேது புதன் தசாபுத்திகள் பல சகாயமான காரியங்களை நிறைவேற்றி தரும். பந்துக்கள் படிப்பு, இனப்பந்துக்கள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்துத்தான் சில விஷயங்களை நீங்கள் நடத்த வேண்டும். விருந்தினர்கள் வருகையும் இருக்கும். பிள்ளைகளின் சுபகாரியம், புத்திர பிராப்தி சுணக்கமானாலும் கூட அவைகள் நல்ல விதமாகவே கைகூடும். வெளிநபர்களினாலும் சில நன்மைகள் உண்டு. குடும்பத்தில் உள்ளவருடைய உறவுகள் வருவதாலோ சில சுபகாரியங்கள் ஒன்று சேர்வதாலோ அது உங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கும். பங்காளிகள் பந்துக்களை சரியாக பயன்படுத்தி உங்கள் காரிய இலக்குகளை வெற்றியாக அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய படிப்பு விஷயத்தில் இருந்த சில தேக்கங்கள், நல்ல மதிப்பெண்கள், நீங்கள் விரும்பிய நிலையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவைகளெல்லாம் நல்ல விதமாக கைகூட அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன. பணம், ஜீவனம். இப்போது ஆரம்பத்தில் ஜீவனம் உங்களுக்கு ஜனவரி முதல் மார்ச் வரை ஒரு மிதமான முறையிலே பாதிப்பாக இருக்கலாம். ஏப்ரலுக்கு பிறகு குறு மாற்றத்திற்கு பிறகு அந்த ஜீவனம், அதில் இருக்கக்கூடிய தொய்வுகள், நீங்கள் எதிர்பார்ப்புகள், நல்ல உத்தியோகம் அல்லது தொழிலே ஒரு மாற்றம் அல்லது பிறரோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது கடல் கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய நிலைகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு ஈடேறுவதற்கு அதிக மார்க்கம் இருக்கின்றன. அதோடும் இல்லாமல் உங்களுடைய புதிய முதலீடு, எதிர்பார்ப்பு, எதிர்கால திட்டங்கள், அரசு சார்ந்த விஷயம் இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக அமையும். மறைமுக வருமானத்தில் கூட அதிக இடம் இருக்கின்றன. நல்லதொரு சுப செலவுகளை தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் செலவழிப்பீர்கள். இந்த ஆண்டில் உங்களுக்கு எந்த வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில பதவிகளோ அல்லது தொழில் முயற்சியோ அல்லது வேலை வாய்ப்போ அல்லது சில இடத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்று வரக்கூடிய சந்தர்ப்பங்களோ இவைகளெல்லாம் பரிசு பாராட்டுகளோ கிடைப்பதற்கு அதிக மார்க்கங்கள் இருக்கின்றன. சொந்தமாக தொழில் செய்பவர்கள் எந்த வகையிலும் ஓரளவு நன்மை அடையலாம். எந்திரம், ஆட்கள் இவற்றையெல்லாம் சீர்படுத்தி வைத்துக்க வேண்டும். பேசுவது, எழுதுவது, தன் செயல்திறனில் அக்கறை எடுத்துக்க வேண்டும். இவைகளெல்லாம் சனி மாறும் வரையே. சனி மாற்றத்துக்கு பிறகு, ஏப்ரலுக்கு பிறகு தொழில் இருக்கக்கூடிய எந்த சிக்கல்களையும் நீங்கள் சரியாக தீர்த்து உங்களுக்கென்று ஒரு சாதகமான வழியை ஜீவனத்தை நீங்கள் அடைய முடியும். தன்னுடைய கணக்கு வழக்கு இதையெல்லாம் முறைப்படுத்தி அதனால் பயனடைவீர்கள். உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் குறிப்பாக ரியல் எஸ்டேட், மருத்துவம், மூலிகை, கமிஷன், கான்ட்ராக்ட், சிகப்பு நிற கருப்பு நிற பொருட்கள்,
விவசாயம், ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள், ஆடை அணிகலன்கள், அழகுபடுத்தும் தொழில், சீர்படுத்தும் தொழில், பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் மற்றும் இன்டர்நெட், இமெயில், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டவைகள், எண்ணெய் வகைகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அல்லது எந்த வகையிலாவது டூல் சம்மந்தப்பட்டவைகள், இதன் தொழில்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுடையதாக அமையும். இவ்வாண்டிலுடைய பாதகங்களும் பரிகாரங்களும், அதாவது இந்த ஆண்டில் உங்களுக்கு பாதிப்பான மாதங்கள் நம்ம பார்த்தோமையானால் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை இருக்கிறது. மற்ற மாதங்களில் உங்களுக்கு நன்மையான மாதங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஆரம்பத்தில் சனி மாறும் வரை, குரு மாறும் வரை, ஜனவரியிலிருந்து மார்ச் வரை எந்த ஒரு காரியமும் சரியாக ஈடேறாது. உங்கள் முயற்சிகள் இருக்கும், நிறைய நீங்கள் பிரயத்தனம் எடுப்பீங்க, ஆனால் அதெல்லாம் ஒரு விதை என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏப்ரலுக்கு பிறகு அவைகளெல்லாம் நல்ல வளர்ச்சியை பெறும். அதே போல் ஆண்டின் இறுதியில் செப்டம்பருக்கு பிறகு அக்டோபர் தொட்டு டிசம்பர் வரை தனது இரத்த பந்துக்கள், கடன்படும் நிலை, அதிக உழைப்பு, சரீரத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவில் இருந்திருக்கூடும். பூர்வீகத்தில் கூட வரக்கூடிய சொத்துக்கள் அது தங்களுக்கு கைகூடாமல் இருக்கக்கூடும் அல்லது வழக்கு விவகாரங்களை சந்திக்க நேரும். புத்திரர்கள் கூட அறுவை சிகிச்சைகள் அல்லது தாமதமாக அடையக்கூடும். சிலருக்கு கற்ப சிதைவுகள் ஏற்படலாம். ஆக ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமான ஆவணங்களையும் விலையுந்த பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய அளவில் எந்த முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இருப்பதை கொண்டு பாதுகாத்து கொண்டு ஆன்மீக ஈடுபாடோடு தியானம், தொழுகை, ஜபம் இவற்றை மேற்கொண்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து வர வேண்டும். சூரிய சந்திரர்களுடைய வழிபாடும், திருவிடந்தை சென்று அங்கே இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள், சென்னை அருகே இருக்கின்றன நித்திய கல்யாண திருவிடந்தையை சென்று தரிசிப்பதும், உத்தரகோசம் அங்கே என்று சொல்லக்கூடிய ஆதி சிதம்பரம் அற்புதமான ஒரு ஸ்தலம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மரகத நடராஜரையும் சென்று வழிபடுவதும், ஏழை எளியவர்களுக்கு எந்த வகையிலாவது உதவி செய்வதும் உங்களுக்கு இந்த ஆண்டில் நன்மையான பலன்கள் விளைவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.